தமிழ் தலைவாஸ் வந்து நேற்று மும்பை ஜெயிச்சிருக்காங்க. 50-34 அப்படின்ற ஸ்கோருக்கு ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட 24 ஜெயிச்சாங்க. 54-29 அப்படின்ற ஸ்கோருக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஐபிஎல்லில் வந்து தமிழர்கள் இல்லை, சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் வந்து தமிழர்களாக இருப்பாங்க அப்படின்றது. தமிழ் தலைவாஸில் பார்த்தீங்கன்னாலும் தமிழர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ கரண்ட் ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா அசோக் பவார் அவர் தமிழர் கிடையாது. விஷால் சஹால், ஹிமான்ஷு நர்வால், ஹிமான்ஷு சிங், நிதின் சிங், நரேந்தர், ஜதின், அப்புறம் அபிஷேக், ஹிமான்ஷு, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து தமிழ் ஆளுங்க கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியலான விஷயம். இது வந்து ஒரு கேமு. இதை வந்து அவங்க பெரிய லெவலில் வந்து இது பண்ணுறாங்க, பில்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் போட்டால் டீம் வந்து நல்லாயிருக்கும், நம்ம நாட்டுப்பற்று காட்டுறோம் அப்படின்றது சொல்ல முடியாது. தமிழால் மட்டும் போட்டால் தமிழ்நாட்டு பற்று காட்டுறோன்ற மாதிரி ஆகிடும். வந்து இந்தியா அப்படின்றது ஒரு நாடு அப்படின்னு தான் நம்மளுடைய ஒரு கட்டமைப்பு. அப்படி தான் வந்து இல்லை நான் வந்து தமிழால் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நிறைய பிளேயர்ஸ் வந்து டேலண்ட் இருக்கவங்க இருக்காங்க. ஆனால் எல்லா டேலண்ட் இருக்க பிளேயராலையும் வந்து மேலே வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நம்ம ஒரு டீமை வந்து பில்டப் பண்ணினே இருந்தால் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து பெரிய ஒரு டீமாக வர முடியும். இப்போ இந்தியாவில் வந்து கிரிக்கெட் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா 70ஸ்லேருந்து இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டுக்காக பைத்தியமாக இருக்காங்க. மக்கள் எல்லாருமே சின்ன பசங்க, குழந்தைகள் வந்து ஒரு 5 வயசுலேருந்து வந்து ரோட்டில் கிரிக்கெட் விளையாடி அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகி அது வந்து அப்புறம் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் அப்படி போய் அந்த மாதிரி அந்த கேம் பின்னாடி வந்து பைத்தியமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த கேமில் இன்டர்நேஷ்னல் இதில் வந்து நம்ம அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். இதே வந்து கபடி அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், ஹாக்கி, ஃபுட்பாலு இந்த மாதிரி விஷயங்கள்லாம், கபடியெல்லாம் வந்து எத்தனை சின்ன பசங்க, எத்தனை பசங்க, நித்தி பசங்க, அதுவும் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 20 வயசு பசங்க வந்து ஆடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. எல்லாம் கிரிக்கெட் பின்னாடி தான். கொஞ்சம் பேர் தான் வந்து இன்றைக்கும் கபடி, சிலம்பம், அதே மாதிரி ஃபுட்பாலு, ஹாக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விளையாடுறது கொஞ்சம் பசங்க தான். ஹாக்கி வந்து இந்தியன் டீம் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாகி போச்சு. ஃபுட்பாலில் வந்து நம்ம முதல்ல நேரம் கொஞ்சம் மோசம் தான். ஏன்னா நான் சொன்ன அதே விஷயம் தான் இதுலேயும். பசங்க வந்து ரோட்டில் ஒரு மூலையிலையும் ஒரு மூலை முடுக்கலெல்லாம் வந்து பசங்க வந்து ஃபுட்பால் வச்சுன்னு காலில் வச்சுக்கினே தெரிஞ்சிருந்தால் தான் மாதிரி வந்து ஒரு டெவலப்மெண்ட் வரும். இது வந்து அதை விட்டுட்டு இல்லை நான் வந்து தமிழில் தான் வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் பசங்க இல்லைன்னும் போது இப்போது தமிழ் தலைவாஸ் அப்படின்றது, இல்லை மும்பை டைட்டன்ஸ், இல்லை தெலுங்கு டைட்டன்ஸ், இந்த மாதிரி டீமுங்கள்லாம் எல்லாமே இது வந்து ஒரு கமர்ஷியல் லெவலில் தான் பண்ணுறாங்களே தவிர இதை வந்து அந்த கேமுக்காக எவ்வளோ தூரம் இதை புஷ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எவ்வளோ புஷ் பண்ணுறாங்க. கேம் தெரிஞ்ச பசங்க எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி அவங்களால விளையாட முடியாது இவங்க கூட. ஏன்னா இவங்க சாப்பிட்ற சாப்பாடு, இவங்க சாப்பிட்ற டயட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய மேட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்குது.